Taste the Daily. தூத்துக்குடி என்எல்சி தமிழ்நாடு பவர் லிமிடெட் ஒப்பந்த ஊழியர்கள் 19வது நாளாக ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தை போன்று தூத்துக்குடி என்எல்சி தமிழ்நாடு பவர் லிமிடெட் ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் வெற்றி பெற்றும் இதுகுறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது. இதையடுத்து கடந்த 17ஆம் தேதி முதல் ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 19வது நாளாக தொடரும் வேலை நிறுத்தம் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தால் ஒரு யூனிட்டில் 250 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே உற்பத்தி செய்து 750 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் தலையிட்டு வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென பலரும் கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தோட்டா தயாரிப்பு ஆலையில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் வெடிமருந்து கிடங்கு இடிந்து தரமட்டமானது. மல்லே கவுண்டம்பாளையத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜ் என்பவர் ராணுவத்திற்கு தோட்டா தயாரிக்கும் வெடிமருந்து தொழிற்சாலையை நிர்வகித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்துகளில் தீப்பற்றியதால் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் கட்டடம் முழுமையாக இடிந்து விழுந்து தரமட்டமான நிலையில் நல்வாய்ப்பாக அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் காயமின்றி தப்பினர். விடிய ஆட்சியில் அரசு அதிகாரிகள் முறையாக ஆய்வு நடத்தி வழிகாட்டுதல் வழங்காமல் அலட்சியம் காட்டி வருவதால் உயிர் பயத்தை ஏற்படுத்தும் விபத்துக்கள் நடைபெற்றுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.